ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ப்ரொமோஷனுக்காக தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தளபதி சொல்லியிருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ப்ரொமோஷன் போஸ்டர்ல கட்சி பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தளபதியும் பார்த்திருப்பாரு போல. இனிமேல் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல முடிவு தான். அண்ட் இன்னொரு பக்கம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை ஐமேக்ஸ்லயும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அஹிம்சா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஐமேக்ஸ் கண்டென்ட்கான ஒர்க்கும் முடிஞ்சிட்டு போல. பட் இந்த ஐமேக்ஸை எல்லாராலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஐமேக்ஸ் தியேட்டர்லாம் பெரிய பெரிய சிட்டில தான் இருக்கு. பட் ஃபியூச்சர்ல எல்லா ஊர்லயும் ஐமேக்ஸ் தியேட்டர் வந்துரும் போல. ஸோ தளபதியோட ஒரு படத்தையாவது ஐமேக்ஸ்ல பார்க்கலான்னு பார்த்தா முடியாது போல. ஏன்னா இன்னும் ஒரு படத்தை தான் நடிக்க போறாரு. ஸோ மேபி ரீரிலீஸ் பண்ணி வேணா பார்க்கலாம். அண்ட் யூகேல ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ்லயும் டிக்கெட் புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு அண்ட் சீக்கிரமாவே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட டீம் படத்துக்கான ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா ஆகஸ்ட் 1ல இருந்து அப்டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஸ்பார்க் சாங் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. ஸோ அந்த ஆஃப்லைன் ப்ரொமோஷனாவது ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இது வரைக்கும் எதுவும் பண்ணாம இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.